Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சின்ன கேஜெட் பத்தி பார்க்க போறோம். சோ அது என்னன்னா ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் அடாப்டர். அண்ட் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் அடாப்டரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $250 $300 வரைக்கும் வரும். அண்ட் இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ஜர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக்குக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரை நீங்கள் 20 minutes to half an hour வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா 8 hours கிட்ட வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ஒரு நல்ல பிராண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு நல்ல கேஜெட். இதை வந்து நான் 1 yearக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டு மேல் 3.5mm ஜாக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கார் ஆடியோ சிஸ்டமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த $250 to $300 இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வரும். 1000 to 1500 அந்த மாதிரி கிட்ட வரும். உங்கள் கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆர்டினரி ஹெட்ஃபோன் இருந்தால் அதை நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக மாற்றணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் அடாப்டரை நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெட்ஃபோனில் இருக்க 3.5mm ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேஷன் வந்து காட்டும். உங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு அதில் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிவிட்டு நியர்பை ப்ளூடூத் ரிசீவரோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து BT ரிசீவர்ன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரும் உங்களுடைய மொபைலும் வந்து பேர் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி பேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் பண்ணிக்கும். ஸோ உங்களுடைய ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரும் அண்ட் உங்களுடைய மொபைலும் வந்து பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வந்து நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோனில் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது ஹெட்ஃபோனில் மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் சிஸ்டம்லேயும் ஆக்ஸ் கேபிளை இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலையும் இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரும் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வழியாக நீங்கள் ஒரு சாங் கேட்குறப்ப அந்த சாங்கோடைய சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான். நீங்கள் ஒரு பிராண்டடான ஒரு ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1200 to 1500 800 அந்த மாதிரி சம்திங்கில் போகும். பட் இந்த $250 to $300 இந்த ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ரொம்ப ஒரு நல்ல கேஜெட்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் இதை வாங்கினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேஜெட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் Subscribe பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கேஜெட்டோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.